உடற்பருமனை குறைக்க, தோல் பிரச்சனைகள், போதைப் பொருள் பழக்கத்தை அகற்ற சஞ்சீவனி ஹெர்பல். நோ சைடு எஃபெக்ட்ஸ், 100% நேச்சுரல். மத்திய கிழக்கு நாடுகளின் ஆகாயம் கடந்த சில மாதங்களாக புகையாலும் ஏவுகணைகளின் ஒளியாலும் சூழப்பட்டுள்ளது. ஆனால் இன்று நிலைமை ஒரு புதிய திருப்பு முனையை எட்டி இருக்கின்றது. ஒருபுறம் உலகின் மிகப்பெரிய வல்லரசான அமெரிக்காவின் போர் கப்பல்கள் நடுக்கடலில் மர்மமான முறையில் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன. மறுபுறம் லெபனான் மீது கொடூரமான தாக்குதல்களை தொடுத்து வந்த இஸ்ரேல் திடீரென தனது போரை நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தைக்கு தயாராகி வருகிறது. இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கு நடுவில் இருக்கும் ஈரான் தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டால் பேச்சுவார்த்தைக்கு தயார் என புதிய சமிஞ்சையை உலகிற்கு விடுத்திருக்கின்றது. ஹார்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படுமா? அமெரிக்காவின் கடற்படை வலுவிழந்து வருகிறதா? அல்லது இது ஒரு பெரிய போருக்கு முன்னால் இருக்கும் அமைதியா என அனைவரும் சொல்லி வரும் இந்த நிலையில் ஹார்முஸ் நீரிணை திறக்கப்பட்டு விட்டது. இனி அனைத்து வர்த்தக கப்பல்களும் அந்த பாதை வழியே கடந்து செல்லலாம் என ஈரான் அறிவித்தல் கொடுத்துள்ளது. உண்மையில் இந்த அறிவித்தல் அல்லது இந்த ஹார்முஸ் நீரிணை திறப்பு என்பது எத்தனை காலம் நீடிக்கப் போகின்றது? இந்த ஹார்முஸ் நீரிணை இன்னும் எத்தனை காலம் திறந்து வைக்கப்பட போகின்றது என்பதுதான் ஒட்டுமொத்த உலகத்தின் கேள்வியாக மாறி நிற்கின்றது. அமெரிக்காவின் வலிமையின் அடையாளமாக கருதப்படுபவை ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ், அதாவது நீங்க இதுக்கு முன்னுக்கு பார்த்த யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கனா இருந்தாலும் சரி, யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஃபோர்டா இருந்தாலும் சரி, அது மாதிரியான விமானம் தாங்கி கப்பல்கள் தான் அமெரிக்காவின் மிகப்பெரிய பலமாக கருதப்படுகின்றது. அந்த அமெரிக்காவின் மிகப்பெரிய பலமான விமானம் தாங்கி கப்பல்கள் இன்று எரிந்து கொண்டிருக்கின்றன என பல ஊடகங்கள் கருத்து தெரிவித்து வருகின்றன. அமெரிக்காவின் மிகப்பெரிய போர் கப்பல்களில் ஒன்றான யுஎஸ்எஸ் டுவைட் டி ஐசனோவர் கப்பலில் திடீரென மர்மமான முறையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. 9 மாதங்களுக்கு மேலாக ஈரானின் ஆதரவு குழுக்களின் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் கடலில் தவிடுபொடியாக்கி கொண்டிருந்த இந்த மாபெரும் போர் வீரன் இப்போது உள்ளுக்குள்ளேயே எரிந்து கொண்டிருக்கின்றான் என பல ஊடகங்கள் கருத்து தெரிவித்து வருகின்றன. இந்த கப்பல் மட்டுமல்ல, கடந்த ஒரு மாதத்திற்கு முன்புதான் யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் கப்பலும் சுமார் 30 மணி நேரம் தீயில் கருகியது. ஒரு கப்பல் தீப்பற்றி எரிவது என்பது வெறும் விபத்து மட்டுமல்ல, அது அந்த நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பில் இருக்கும் ஓட்டையை உலகிற்கு காட்டுகிறது. அதன் பின்னணியில் இருக்கும் மிகப்பெரிய துயரம் என்னவென்றால், இந்த கப்பலில் பணியாற்றும் வீரர்களின் நிலைதான் கேள்விக்குறியாக மாறி நிற்கின்றது. 9 மாதங்களாக கடலிலேயே நிறுத்தப்பட்டிருப்பதால் வீரர்கள் கடும் மன உளைச்சலில் உள்ளனர். அவர்களுக்கு வழங்கப்படும் உணவின் அளவு குறைக்கப்பட்டிருப்பதாகவும், அமெரிக்காவின் அஞ்சல் சேவை சுமார் 27 இராணுவ பகுதிகளுக்கு கடிதங்களை கொண்டு செல்வதை நிறுத்திவிட்டதாகவும் செய்திகள் வருகின்றன. ஒரு வல்லரசு தனது வீரர்களுக்கு உணவும் கடிதமும் கூட கொண்டு சேர்க்க முடியாத நிலையில் திணறி போய் நிற்பது எந்த வகையில் அந்த வல்லரசின் பலமாக கருதப்படும்? இது பலவீனமான ஒரு வல்லரசு என காட்டுகின்றது என பல ஊடகங்கள் கருத்து தெரிவித்து வரும் இந்த நிலையில், அதே நேரத்தில் தரைப்பகுதியில் நடக்கும் போர் ஒரு வியக்கத்தக்க மாற்றத்தை சந்திக்கிறது. கடந்த வாரம் வரை லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தி வந்த ஏவுகணை வீச்சுகள் மூலமாக ஒரே நாளில் 300க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருந்த இந்த நிலையில் திடீரென ஏப்ரல் 16, 2026 அன்று அமெரிக்க அதிபரின் தலையீட்டால் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே 10 நாட்கள் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இஸ்ரேலும் லெபனானும் இனி போரில் ஈடுபட போவதில்லை என்று வெள்ளை மாளிகை அறிவித்தது. ஹிஸ்புல்லா அமைப்பை குறிவைத்து தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் இப்போது எல்லையில் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கிவிட்டு தற்காலிகமாக பின்வாங்கி இருக்கிறது. இந்த அமைதி எதற்காக? இஸ்ரேல் பயந்து விட்டதா? இல்லை, லெபனான் அரசின் மூலம் ஹிஸ்புல்லாவின் ஆயுதங்களை களைய சர்வதேச அழுத்தம் கொடுக்கப்படுகிறதா? இந்த 10 நாள் அவகாசம் என்பது ஒரு நிரந்தர அமைதிக்கான தொடக்கமா, அல்லது அடுத்த கட்ட பெரும் போருக்கான தயாரிப்பா என பல போரியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்து வரும் இந்த நிலையில், அமெரிக்கா கப்பல்கள் தீப்பற்றி எரிவதும் இஸ்ரேல் லெபனானில் பின்வாங்குவதும் ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை வழங்குகிறது. ஈரான் இப்போது ஒரு புதிய நிபந்தனையை முன்வைக்கிறது. இஸ்ரேல் தனது அத்துமீறிய தாக்குதல்களை நிறுத்தினால் நாங்கள் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு தயாரென ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் தெரிவித்திருக்கின்றார்.
பாகிஸ்தானின் மத்தியத்தில் நடைபெற்று வரும் இந்த பேச்சுவார்த்தையில் ஈரான் தனது 10 அம்ச கோரிக்கையை முன்வைத்துள்ளது. அதன் முக்கிய புள்ளிகள்: அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானிய எல்லைகளுக்குள் நடத்தும் தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும். அதன்படி அந்த தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டுள்ளது. அதாவது 14 நாள் போர் நிறுத்தத்தின் பேரில் அந்த தாக்குதல்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது. ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் வணிக கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும். ஈரானின் முடக்கப்பட்ட சொத்துக்களை அமெரிக்கா விடுவிக்க வேண்டும். இந்த 3 விடயங்கள் தான் முக்கியமாக இந்த பேச்சுவார்த்தையில் பேசப்பட்ட விடயங்கள் என பல போரியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மிக முக்கியமாக ஏப்ரல் 17 முதல் ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாக அனைத்து வணிக கப்பல்களும் தடையின்றி செல்லலாம் என ஈரான் அறிவித்துள்ளது. உலக பொருளாதாரத்தின் உயிர் நாடியான எண்ணெய் போக்குவரத்தை ஈரான் மீண்டும் அமைதிப்படுத்த இந்த முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதென பல போரியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்து வந்தாலும் ஈரான் ராஜதந்திர ரீதியாக தங்களை பலப்படுத்திக் கொள்வதற்காக இந்த செயற்பாட்டை முன்னெடுத்து வருகின்றன என பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஆனால் நிலைமை இன்னும் முழுமையாக சரியாகவில்லை. அமெரிக்காவின் டுவைட் ஐசனோவர் கப்பலில் ஏற்பட்ட தீ இன்னும் மர்மமாகத்தான் இருக்கின்றது. ஈரானின் ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தியதா, அல்லது ஈரானின் ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தியதா, அல்லது அமெரிக்க கப்பல்களில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த தீ ஏற்பட்டுள்ளதா? இதேபோல USS ஜெரால்ட் ஃபோல்டிலும் தீ ஏற்பட்டது. அந்த தீயை அணைப்பதற்காக USS ஜெரால்ட் ஃபோல்ட் பணியிலிருந்து நீக்கப்பட்டு அந்த கப்பல் மீண்டும் துறைமுகத்திற்கு சென்றடைந்தது. அதேபோல இந்த கப்பலும் துறைமுகத்திற்கு செல்லும் நிலை ஏற்பட்டுவிட்டது. இந்த கப்பல் எப்படி தீக்கு இரையானது? இந்த கப்பல் எப்படி தாக்கப்பட்டது? இந்த கப்பல் உண்மையில் ஈரானால் தாக்கப்பட்டிருந்தால் இது மீண்டும் போருக்கான அறிகுறியா, அல்லது மீண்டும் போர் ஆரம்பித்து விட்டதா? இந்த கேள்விகள் தான் இன்று இணையம் முழுவதும் பரப்பப்பட்டு வருகிறது. உண்மையில் இந்த கப்பல் எவ்வாறு தாக்கப்பட்டது? அமெரிக்க தரப்பிலிருந்து இந்த தீ தற்செயலாக ஏற்பட்ட தீ எனவும், இது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஏற்பட்ட தீ எனவும் சொல்லி வந்தாலும் உலக நாடுகள் இதை சந்தேக கண்ணுடனே பார்த்து வருகின்றன. இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு லெபனான் உடன்படிக்கை என்பது ஹிஸ்புல்லாவின் நிராயுதபாணியாக்க மட்டுமே என்று கூறுகிறார். அதே சமயம் ஈரான் தனது அணுசக்தி திட்டங்களை நிறுத்தப் போவதில்லை என்பதில் உறுதியாக இருக்கிறது. ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் ஈரான் தனது அணு சக்திகளையோ அல்லது தாக்குதலில் சேதமான அணு கழிவுகளையோ அமெரிக்கா தரப்பிடம் கொடுக்க போவதில்லை என்றும், எங்களது அணுசக்தி தொழில்நுட்பத்தை விட்டுக் கொடுக்க போவதில்லை எனவும் தெரிவித்திருக்கின்றார். உண்மையில் அமெரிக்க வீரர்களின் சோர்வு, கப்பல்கள் மீதான தாக்குதல்கள், லெபனானில் ஏற்பட்ட போர் நிறுத்தம் மற்றும் ஈரானின் பேச்சுவார்த்தை அழைப்பு என அனைத்தும் ஒரு பெரிய சதுரங்க ஆட்டம் போல உலகிற்கு தெரிய வருகிறது. உலக பொருளாதாரம் மீண்டும் பழைய நிலைக்கு வருமா, அல்லது மீண்டும் ஒரு முறை ஏவுகணைகள் பாயுமா? வெறும் 10 நாட்கள் மத்திய கிழக்கின் தலையெழுத்தை மாற்றி அமைக்குமா என்பதுதான் ஒட்டுமொத்த உலகத்தின் பார்வையாக மாறி நிற்கின்றது. இந்த போர் என்ன விளைவுகளை ஏற்படுத்தினாலும், இந்த போர் எப்படி முடிந்தாலும், இந்த போர் என்ன பரிமாணத்தை எடுத்தாலும், இந்த போர் எங்களுக்கு தரப்போவது அழிவை மட்டும்தான். ஒட்டுமொத்த உலகத்தின் பொருளாதாரத்திற்கான அழிவை மட்டும்தான் இந்த போர் தரப்போகின்றது. இந்த போர் எப்படி எங்களது பொருளாதாரத்தை மாற்றியுள்ளது, இந்த போரினால் என்ன விளைவுகள் ஏற்பட்டு இருக்கின்றது என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த போரினுடைய விளைவுகள் எதுவாக இருந்தாலும் இந்த போர் நிற்க வேண்டும். இந்த போர் தொடரக்கூடாது. இந்த பேச்சுவார்த்தைகள் என்பது நல்லபடியாக நடந்தேற வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த உலக மக்களின் கேள்வியாக மாறி நிற்கின்றது. ஒட்டுமொத்த உலக மக்களின் ஆசையாக மாறி நிற்கின்றது. இந்த போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். இந்த போர் முடிய வேண்டும். இந்த போர் நீடித்தால் ஒட்டுமொத்த உலக பொருளாதாரமும் அதல பாதாளத்திற்கு சென்று விடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. உண்மையில் இந்த போர் கப்பலை யார் தாக்கியது, இந்த போர் கப்பல் எப்படி தீக்கிரையானது, இது இன்னும் கொஞ்ச காலத்தில் தெரிய வரும். அதுவரை பொறுத்திருப்போம். இது IBC தமிழ். உடற்பருமனை குறைக்க, தோல் பிரச்சனைகள், போதைப் பொருள் பழக்கத்தை அகற்ற சஞ்சீவனி ஹெர்பல். நோ சைடு எஃபெக்ட்ஸ், 100% நேச்சுரல்.